பாலம் இல்லாமல் ஜெக் போட்டுருக்காங்களா? அது நகரங்கள் எல்லாமே மேலே வந்து முன்னுக்கு வீதி திருத்த வேலையில் அப்படி ஒரு வழி பாதைன்றது மூடப்பட்டிருக்கிறது. இதில் பாருங்க, இந்த மிஷின் தான் இப்போ பாய்க்கவும் மேலாது. இந்த பாலத்தில் மக்களுடைய கைகளில் தான் இருக்குது. அங்கேயே வாகனங்கள் இருக்குது. அவன் வேகமாக தான் போகிறான் பாத்தியோ. போகுது உள்ளுக்குள்ள. பாலம் இல்லாமல் போனால் வந்து ஜெக்கா கூட இருக்கலாம். என்ன சட்டம் வந்து வேறு மிக மிக மெதுவாக பயணிக்கணும். வணக்கம் ரகுலே, நான் இந்த காலில் வந்து எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் மிக முக்கியமான ஒரு இடத்துல வந்து நிற்கிறேன். புளியம்பொக்கனை பாலம் அப்படின்றது இந்திய இராணுவத்தால் போடப்பட்டது. ஒரு தற்காலிகமான பாலமாக தான் இந்த பாலம்ன்றது போடப்பட்டது. இப்போ சில மாதங்களுக்கு முன்பதாக போடப்பட்டது. அவங்களால தான் திறந்தும் வைக்கப்பட்டது. இப்போ வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால், இதில் வந்து இருவழி பாதையாக போடப்பட்ட பாதை ஒரு வழி பாதை என்றது மூடப்பட்டிருக்கிறது. ஒரு வழியால் மட்டும்தான் பயணம் செய்ய முடியும். திருத்த வேலைகளுக்காக வந்து ஒரு வழி பாதை அப்படின்றது மூடப்பட்டு வச்சிருக்கப்படுது. இதில் வந்து போட்ட காலங்களில் இருந்தே இந்த பாதைன்றது பிரச்சனைக்குரிய ஒரு வீதியாக தான் இந்த பாலம்ன்றது போய் கொண்டிருக்குது. இந்த முன்னுக்கு வீதி திருத்த வேலைகள் அப்படின்னு போட்டிருக்குது. நாங்கள் அப்படியே உள்ளே போய் பார்ப்போம் பாலத்தில் என்ன இப்போ நடக்குது அப்படின்ட்டு. அதாவது இப்போ இந்த பாதையால் மக்கள் அதாவது ஒரு வழி பாதையாக தான் அதில் வார வாகனங்கள் இல்லாமல் அதில் நின்று வெயிட் பண்ணி தானே ஒரு வாகனம் தான் தனியாக போகலாம். என்ன சொன்னால் இருவழி பாதையில் ஒரு வழி பாதையை நிப்பாட்டி வச்சுக்கிட்டீங்கன்னா இதில் பாருங்கள், இந்த மிஷின் தான் இப்போ வந்து இதில் கொண்டு நடுவில் வைக்கப்பட்டிருக்குது. நான் நினைக்கிறேன் கீழே இருக்கிற பாலங்களுடைய சில பகுதிகளை வந்து திருத்த வேலைகள் நடக்குதோ இல்லாட்டிக்கு அடிப்பாகத்தில் ஏதாவது கிண்டி பார்க்குறாங்களோ தெரியல. பாலத்தை கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரிகிற பகுதியில் எல்லாமே பாலம் உடைஞ்சிருக்கக்கூடிய பகுதி. எப்படி உடைஞ்சிருக்குது பாலம்? அதாவது முக்கியமாக இந்த பாதையில் வந்து சொல்லியிருந்ததுன்னு சொன்னால் பாருங்கள், வாகனங்கள் வந்து வெயிட் பண்ணி கொண்டு நிற்கிது. வாகனத்துக்கு அப்படி என்னென்னு சொன்னால் இதில் வந்து பெரிய கிணறக வாகனங்களை வந்து போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு அளவான வாகனங்கள் மட்டும் இதில் வந்து போகிறது கூட இப்போ ஒரு சில தினங்களுக்கு முன்பதாக வந்து விடப்பட்டிருந்தது. அறிவித்தல்ன்றது வந்து இந்த நினைக்கிற நாடிய டிபார்ட்மெண்ட்டால் விடப்பட்டது தெரியாது, விடப்பட்டிருந்தது. அதாவது அந்த கிணறக வாகனங்களுக்கு வந்து வேறு பாதைகளை வந்து பாவிக்க சொல்லுது. இதில் பாருங்கள், இந்த பாலம் வந்து எப்படி இருக்குன்னு அந்த தகரங்கள் எல்லாமே மேலே வந்து நிற்குது. இந்த இடங்களில் அந்தளவுக்கு வந்து பாலத்தில் வந்து முன்னாடி ஒரு பாலம்ன்றது வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனையில் போய்கொண்டிருக்குது. இதெல்லாம் சரியான வளைவு, இடைக்கிற வந்து கொஞ்சம் வளைவு இருக்குது. அங்கால ஒரு அந்த பாலம் நடந்து போகிற இடங்களால் நடந்து போகலாம்னு நினைக்கிறேன். அங்கால இருக்கும். ஆனால் கொஞ்சம் நாளுக்கு மேலே சொல்லியிருந்தோம் பஸ்ன்றது வந்து டிரெக்டாக போக முடியாது, நின்று அங்கே போகணுமெண்டு. ஆனால் இப்போ வந்து பஸ் எல்லாம் போகுது. இதில் ஒரு பஸ் ஒன்று வந்து அங்கே போக போகுது பாருங்கள். அது ஒரு வழி பாதைன்றது ஒரு பெரிய இடைஞ்சல் இதுக்கு. என்னென்னு சொன்னால் இது வந்து அப்படியோ ரெண்டு வழியாகவே இருந்தால், ரெண்டு வழியாக ஒரு ரோட்டாகவே இருந்தால், பிரிக்காமல் இருந்தாலே வாகனங்கள் ரெண்டு வாகனங்கள் போகலாம். பட் இதை வந்து ரெண்டு வழி பாலமாக போட்டதால் ஒரு வழியை ப்ளாக் பண்ணி வச்சுக்கிறதால பெரிய ஒரு சிரமம். அங்கேருந்து என்னென்னு இதில் பாதுகாப்பு அதாவது போலீஸாரோ இல்லாட்டி யாருமே இதெல்லாம் இல்லை. அதனால் வரக்கூடிய மக்கள் தான் கவனமாக வரணும். அங்கே ரெண்டு வெயிட் பண்ணி பார்த்து வரணும் மாறுதலாம். இப்போ நாங்கள் இங்கால போடப்பட்ட அந்த பாலம் நடைபாதையால் ஒரு சைட்டில் வந்து நடைபாதை போட்டிருந்தேன், அதனால தான் நடந்து போகிறேன். போக ஒரு பயம்தான். உண்மையாகவே இந்த பாதையெல்லாம் வந்து தற்காலிகமான பாதை. அதாவது ஒரு போர்க்காலங்களில் அவசர தேவைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பாதை. எங்களுடைய மக்கள் தான் அதை வந்து உண்மையாக வந்து ஒழுங்காக பாவிக்கணும். சொன்னால் பெரிய வாகனங்கள் எல்லாம் வரும்போது ஒரு அளவாக ஸ்லோவாக வந்தால் தான் இந்த பாலம்ன்றதே ஒரு 3 மாதத்துக்குள்ளே 3 மாதம் வரை என்னாலும் பாவிக்கலாம்ன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தவை. என்ன சொன்னால் இந்த பாலம் போட்டதோ ஒரு 3 மாதத்துக்கு தான் போட்டவை. இந்த பாலம் ஒளிந்து போகுது வேறு. அடே இப்படி ஆடுதுடா, அடே பயமாக கிடக்கல எனக்கு. என்ன ஆட்டம் ஆடுது என்ன பாலம். முதல் இப்படி வாகனங்கள் பெரிய வாகனங்கள் வந்து போய் ஆடுறதை விட இப்போ வந்து கூட ஆடுது.
இந்த வீடியோ வந்து பார்க்குற மக்கள் வந்து ஷேர் பண்ணுங்கோ கண்டிப்பாக. இதில் வாகனங்கள் வந்து அதாவது கனரக வாகனங்கள் எல்லாம் வந்து மிக மிக மெதுவாக பயணிக்கணும். அப்போ தான் இந்த பாலம்ன்றது வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் காலத்துக்கு கண்டாலும் பாதிக்க முடியும். இல்லாட்டிக்கு திருப்பி வந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிரமமாக இருக்கும். இதே பழைய மாதிரி அந்த பாதைன்றது சுற்றி தான் நாங்கள் பாவிக்கணும். ஸோ வரக்கூடிய வாகனங்கள் எல்லாமே அது பைக்காக இருந்தாலும் சரி, பெரிய வாகனங்களாக இருந்தாலும் சரி, சின்ன வாகனங்களாக இருந்தாலும் சரி, ஆட்டோவாக கூட இருந்தாலும் சரி, வரக்கூடிய வாகனங்கள் வந்து மிக மெதுவாக இந்த பாதைகளில் வந்தால் இது ஒரு கொஞ்சம் காலத்துக்கு வந்து நாங்கள் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைக்கெல்லாம் நான் யாழ்ப்பாணத்தில் இருந்து முல்லைத்தீவை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். இந்த பாதையை தான் நான் பாவிக்கணும். இல்லாட்டிக்கு நான் பல கிலோமீட்டர் அதனால் வந்து வாகனம் போய்க்க இப்படி ஆடுதல் பாருங்க. ஆடு பயமாக எனக்கு இப்படியோ நடந்து இந்தியாவில் வந்துட்டேன். பட் அங்கே இருந்து வரக்கூடிய பாதை வந்து அதுலேயும் பிளாக் ஆகி தான் கிடக்கு. அதுலேயும் படி போடணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மக்கள் வந்து தெரிஞ்சு கொள்ளட்டும். இந்த பாதையால் வரும்போது வந்து அவங்க ஸ்லோவாக வரும். வந்து கொஞ்சம் காலத்துக்கு பாவிக்கிறதே பெரிய பிரச்சனையாக போய்ட்டு நான் இப்போ அங்காளி பக்கம் போகிறேன். வாங்கி போயிட்டு அங்காள விட்டு காட்டுறேன். நான் நினைக்கிறேன் இந்த பாதைன்றது வந்து இதாக இருக்குது. அதாவது ஒழுங்கான ஒரு முறையில் இருக்கிறதுல அப்படி எடுக்க தெரியல. இதில் மாதிரி நடுவில் இருக்கிற மாதிரி கிளம்பாமல் மேலே வராமல் கீழே பள்ளம் ஆகாமல் அங்கே இப்போ தகடுகள் இருக்குது. அதனால் அப்படி எடுக்க தெரியல. என்ன சட்டம் ஒன்று வேறுங்க, சட்டம் கூடாதுங்க. அதில் ஒரு தகடு ஒன்று கழட்டி வழியில் வச்சிருக்கிறோம். அப்படியோ இது என்ன மிஷினடா இது? என்ன சத்தமடாப்பா? ட்ரில்லரோடா சும்மா இந்த வாகனம் போனாலே ஆட்டோ என்ன மோட்டர் பைக் போனாலே பெருஞ்சத்தமாக கிடக்கு. இதில் உண்மையாக வந்து இங்கால இந்த இதுகள் வந்து பாவிக்கலாமல் முறையில் தான் கிடக்குது. கீழான்றது தான் கிடக்குது. என்ன சொன்னால் பாருங்கள், இதில் எல்லாம் பள்ளம் மேடு அப்படின்றது வந்து பெரிய அளவில் வந்து கிடக்கு. அதெல்லாம் நீங்கள் பக்கத்தை பிளாக் பண்ணி வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து இது எவ்வளோ காலங்களில் வந்து இந்த 2 வழி பாதையில் இப்போ 1 வழி பாதைன்றது நாங்கள் பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்குது. பட் அங்காளி பாதையும் பிரச்சனைன்னு சொன்னால் இந்த ரோட்டால் போய் வரதே திருப்பி வந்து பிளாக் ஆகிடும். இதில் பாருங்கள், வாகனங்கள் வந்து நிற்கிது. அங்கேயே வாகனங்கள் இருந்துட்டு அவன் வேகமாக தான் போகிறான். பாத்தியோ, ஸ்லோவாகவும் போகிறான். இல்லை மக்கள் அதாவது இப்போ வந்து மறுபடியும் அதே மாதிரி வந்து இந்த இப்படி ஒரு ஸ்லோவாக ஒரு அளவுக்கு போய் கொண்டு இருந்தாலும் ஓகே. பட் அதில் ஒரு வாகனம் ஒன்று போச்சு பார்த்தீங்களா? அது நான் நினைக்கிறேன் ஏதோ டிபார்ட்மெண்ட் வாகனமோ தெரியல, ஆர்டிஏ டிபார்ட்மெண்ட் வாகனமோ தெரியல. பூரா வேகம் பின்னால் ஒரு க்ரைன் ஒன்று கிடக்கு. அதில் சின்ன க்ரைன் ஒன்று இருக்குது. செம்ம வெயிட்டாக இருக்கும் அதே அந்த வாகனம். ரொம்ப வேகம். இதில் நாங்கள் இதில் ஒரு கொஞ்சம் நேரம் மினக்கட்டு போகலாம். என்ன சொல்கிறது, ஒரு 5 நிமிஷமும் தேவையில்லை. 5 நிமிஷம் என்னதுக்கு, 1 நிமிஷமே காணும். சும்மா நார்மலாக போய் போகிறதுக்கு, வெயிட் பண்ணியோ 2 மெதுவாக போய் போகிறதுக்கு. அப்படி போனால் தான் இந்த பாலத்தையும் வந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் காலம் கொண்டாலும் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் அதில் பாலத்துலேருந்தே கீழ்ப்பகுதியில் போய் பார்ப்போம் இந்த பாலம் பண்ணுறது எப்படி இருக்குதுண்டு. ஏன்னா அதிகளவான வளைஞ்சி இருக்கிற பகுதிகள் வந்து நாங்கள் ஒரு கீழ்ப்பகுதிகள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்க, உண்மையாக வந்து இது தற்காலிகமாக போடப்பட்ட பாலம் தானே. இது கடந்த காலம் நாங்கள் பாய்க்கவும் மேலாது இந்த பாலத்தை. கூட வளைஞ்சு போயிடுடா நல்லா. அதில் பாருங்க மக்களே, நான் நினைக்கிறேன் அந்த பாலத்தில் இது போட்டு பார்க்குறாங்களாகுமே. ட்ரில் பண்ணி கிடக்க எனக்கு கீழே ஜெக்கா போட்டு கிடக்காது. பாலம் இல்லாமல் ஜெக் போட்டுருக்காங்களா? அது வடிவா தெரியுமா? எனக்கு ஷோராக தெரியுமா? அதுதான் மேலே அந்த தகடு வச்சு கிடக்க என்ன பாலத்தை நிப்பாட்ட. அதுதான் இதில் வந்து நாங்கள் நடுவில் ஏறி பார்த்தேன். காட்டைக்குள்ளே வந்து காட்டியிருப்பேன் அந்த
மிஷின்ன்றது வந்து எப்படி வைக்கப்பட்டிருக்குதாண்டு மறுபடியும் போய் காட்டுறேன் பாருங்க. அந்த மிஷின் எப்படி நிற்குதுன்னு அதில் ஏதோ பெரிய தகரம் ஒன்று வச்சு அதுக்கு மேலே தான் நான் வச்சிருக்கேன். இந்த பெரிய தகரம் ஒன்று போட்டு அதுக்கு மேலே தான் வச்சுக்கலாம். ஜெக்காக இருக்கலாம், சில ரோலைகள்லாம் இது வந்து ஜெக்காக கூட இருக்கலாம், என்னென்னு தெரியல. பட் வரக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து இதுக்குள்ளே ஸ்லோவாக வாங்க. அப்போ தான் இந்த பாலம்ன்றது இன்னும் ஒரு கொஞ்சம் காலத்துக்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்குது. அதை வந்து எல்லோரும் புரிஞ்சு கொள்ளுங்க. பைக் போனால் கூட போகிறவங்க எல்லாமே ஸ்பீடாக தான் போய் கொண்டு இருக்கிறாங்க. இப்போ வாரவங்க வந்து ஸ்லோவாக வாங்க இந்த பகுதிகளுக்கு. ஸோ இந்த காணொலியை பார்த்துருப்பீங்களும் இந்த வீதி வந்து எப்படி இருக்குது, இந்த பாலம்ன்றது எப்படி இருக்குதுன்றது. ஸோ எங்களோட கைகளில், மக்களுடைய கைகளில் தான் இருக்குது. இது எப்படி எவ்வளோ காலத்துக்கு வந்து பயன்படுத்த போகிறோம்ன்றது. நாங்கள் நிற்கையே வந்து வேகமாக போகிறீங்களோ, ஸோ ஸ்லோவாக வாங்க. நான் நினைக்கிறேன் அதில் 2 போலீஸார் நிற்கிறேன். ஸோ அவங்க வந்து இந்த பாதையை கிட்ட வரையில் உண்மையாக வந்து ஒரு போலீஸ் பாதுகாப்புன்றது தேவை இவங்களுக்கு. ஏன்னா பாலத்தை ஸ்லோவாக போகிறதுக்கு, ஆக்களை சொல்கிறதுக்கு நிப்பாட்டே ஸ்லோவாக போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து தொடர்பான கருத்துக்களை வந்து நீங்கள் பதிவிடுங்க கீழே. இந்த வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். மக்கள் எங்களோட கைகளில் தான் இருக்குது. இந்த பாலம்ன்றது வந்து இவ்வளோ காலம் நாங்கள் பயன்படுத்த போகிறோம் அப்படின்றது. இந்த பாலம் இல்லாமல் போனால் மிகப்பெரிய இடைஞ்சலாக இருக்கும் எல்லாருக்கும். பஸ்ஸில் போய் பார்க்குற ஆக்களை கூட பெரிய இடைஞ்சலாக இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க எல்லோரும். இந்த வீடியோ தொடர்பான கருத்துக்களை கீழே பதிவிடுங்க. இதில் பாருங்கள் எவ்வளோ வாகனங்கள் இங்கே வந்து நிற்குதுண்டு. அங்கால வரக்கூடிய வாகனங்கள் இடம் விட்டு அங்கால நின்றால் தான் இவங்களும் போகலாம். இந்த ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வாகனம் கூட போகுது உள்ளுக்குள்ளே.